பார்ட் 5. ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் வடுக்கள். தம்முடைய கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார். லூக்கா 24வது அதிகாரம் 40வது வசனம். ஜெசிகா உயிருடன் மேலே கொண்டு வரப்படுகிறாள் என்றவுடன் அங்கு வெளியே கூடியிருந்த அனைவருக்கும் பரபரப்பு தொற்றிக்கொண்டது. சிக்கிக் கிடந்த இடத்திலிருந்து அவளை கடைசியாக உருவி எடுக்க ராபர்ட் என்பவர் சரியாக 1 மணி நேரம் 20 நிமிடங்கள் எடுத்துக்கொண்டார். அந்த நேரம் முழுவதும் அவர் ஜெபித்து கொண்டிருந்தார். மிகவும் களைப்படைந்தார். அவளை காப்பாற்றியவுடன் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். எத்தனையோ பேரின் உயிரை காப்பாற்றி இருக்கிறார். இது வித்தியாசமான அனுபவம். இதுபோல் இனிமேல் இருக்கப் போவது இல்லை என்று அவர் கூறினார். முதலாவது, ஸ்டீவும் ஜெசிகாவும் குழியிலிருந்து வெளிப்பட்டனர். அங்கிருந்த அனைவரும் மகிழ்ச்சியால் அலறினர். உடனே அவசர ஊர்தியில் ஏற்றி மருத்துவமனைக்கு எடுத்துச் சென்றனர். வழிநெடுகிலும் சாலையின் இருபுறங்களிலும் மக்கள் நின்று உற்சாக குரல் எழுப்பினர். ஆலயமணிகள் அடிக்கப்பட்டன. அவள் மெட்லண்ட் மெமோரியல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாள். 3 நாட்கள் எதுவும் சாப்பிடாததினால் 2 கிலோ எடை குறைந்துவிட்டது. இரத்த ஓட்டம் சரியாக இல்லாததினால் கால் விரல் ஒன்றை அறுவை சிகிச்சை மூலம் அகற்றினர். மருத்துவமனையில் 1 மாத காலம் தங்கி சிகிச்சைகள் நடைபெற்றன. 6 அறுவை சிகிச்சைகள் மாறி மாறி நடந்து முடிந்தது. மிகச் சிறிய வயதில் இந்த விபத்து ஏற்பட்ட காரணத்தினால் வளர்ந்து வரும் பொழுது இந்த பயங்கரமான அனுபவம் நினைவில் வராமல் போய்விட்டது. இதனால் மனதளவில் பாதிக்கப்படவில்லை. மூடிய இடங்கள் பற்றிய பயம் வருமென்று மக்கள் நினைத்தனர். அவருடைய மருத்துவரும் நினைத்தார். அதுவும் வரவில்லை. இப்பொழுது அவள் வளர்ந்து பெரியவளாகி திருமணம் முடிந்து கணவன் மற்றும் 2 குழந்தைகளுடன் விபத்து நடந்த இடத்திலிருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவில் வசித்து வருகிறார். எனக்கு ஏற்பட்ட வடுக்களினால் கவலை இல்லை. அவைகளை குறித்து பெருமைப்படுகிறேன். நான் பிழைத்து கொண்டதினால் தானே வடுக்கள் என்னோடு இருக்கின்றன என்று கூறுகிறார். அந்த வடுக்கள் அவள் அற்புதமாக மீட்கப்பட்டதின் அடையாளங்கள் ஆகும். இயேசுவானவர் உயிர்த்தெழுந்த பின்பு சீசர்களுக்கு தரிசனமான போது அவர்கள் இன்னும் அவரை நம்பாததினால் அவர்களுக்கு தம்முடைய கைகளையும் விலாவையும் காண்பித்தார். யோவான் 20வது அதிகாரம் 20வது வசனம். விசுவாசம் இல்லாத தோமாவிடம் உன் கையை நீட்டி விலாவிலே போடு என்றார். யோவான் 20வது அதிகாரம் 27வது வசனம். இயேசுவானவர் பட்ட காயங்கள் அவருக்காக அல்ல, நமக்காக. உயிர்த்தெழுந்த பின்பும் அந்த வடுக்களோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதுவே நம் மீட்பின் அடையாளமாகும். அவைகளை பார்க்க வேண்டுமென்றால் பரலோகம் செல்ல வேண்டும். நீங்கள் ஆயத்தமா? ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.